Praise the Lord. இன்னைக்கு நம்ம 4வது நாள் லென்ட்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த 40 நாளா கூட நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்பிரிட்ல வாழ்றது எப்படி, இயேசு கிறிஸ்துவோட கனெக்ட் ஆகுறது, பிதாவுடன் கனெக்ட் ஆகுறது எப்படின்னு தான் பாக்குறோம். ஆவில மட்டும் தான் கனெக்ட் ஆக முடியும். அதுதான் எப்படி நம்ம பார்க்க போறோம். வசனம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல என்ன இருக்கு அப்படின்னா, anyone defiles the temple of God, God will destroy him. For the temple of God is holy, which temple you are. நம்ம பாடி வந்து டெம்பிள் ஆஃப் காட்னு சொல்ற ஆண்டவர். அப்ப என்ன அர்த்தம்னா, அவர் நம்மள விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. என்ன விலையா கொடுத்திருக்காரு? அவரோட ரத்தத்தையே, அவருடைய உயிரையே நமக்காக விலையா கொடுத்து நம்மள அவர் வந்து வாங்கியிருக்காரு தான் 1 கொரிந்தியர் 6:20 சொல்லுது. அப்ப என்னன்னா, நம்ம விருப்பப்பாடி ஆண்டவருக்கு விரோதமா நடக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் அதிகாரமும் இல்லை. ஏன்னா அவர் நம்மள வாங்கியிருக்காரு. நம்மளுடைய பொருள் ஏதாவது நம்மளுடையது இருந்தா நம்ம ஈஸியா யாருக்குமே நம்ம கொடுத்துட மாட்டோம். அது நம்முடையது, நம்ம இயேசுவுக்கு சொந்தம். அதாவது நம்ம என்ன பண்ணணும், இந்த 40 நாள்ல கர்த்தருக்கு விரோதமா இருந்தாலும் சரி, நேரத்தை நம்ம வீணடிச்சிருந்தாலும் சரி, நம்ம தேவையில்லாத காரியத்துல இருந்திருந்தாலும் சரி, நம்ம சமாதானம் கெட்டு போயிருந்தாலும் சரி, இந்த 40 நாள் பாடி வந்து டெம்பிள் ஆஃப் காட், தேவரின் ஆலயமா இருக்கிறதுனால நம்ம இந்த பிரயாசப்பட்டு ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்து அவருக்கு விருப்பப்படி நடந்து, நமக்கு எதிரா இல்லாம நம்ம டிசீவ், நம்மள நாம ஏமாத்திக்காம நம்ம அவருக்கு ஏதுவா நம்ம நடந்து ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம். ஆண்டோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாருங்கிறத உணர்ந்தாலே நம்ம ஆவியில நடக்க ஆரம்பிச்சிருவோம். அவர் நமக்குள்ள இருக்கிறாருன்னா நம்ம கால்கள் எந்த தவறுக்கும் முந்தாது. அதனால நாம இந்த 40 நாள் இரவு அவரோட வார்த்தையை தியானித்து ஆவியில அவரோட கனெக்ட் ஆக நம்ம வந்து அவருடைய வார்த்தையில நம்ம பலன் கொள்ளலாம். ஆமென்.